நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வீடியோவாக பண்ணணும், ஒரு vlog மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தது. அதுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ஸ் கொடுக்கணும், ஒரு கிளியராக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மைக் பேர் தான் DJI மைக் மினி. சரிங்களா? இப்போ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அது வந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது என்னன்றதை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ நிறைய மைக் நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DJI மைக் மினி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு காம்படிட்டிவாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட்ஜெட் வைஸ்லும் இதோட கம்மியாகவும் சரி, இந்த ரேஞ்சிலையும் சரி நல்ல மைக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு தான் அதிகமான ரிவ்யூ, நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூடியூபர்ஸ் எல்லாமே இதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ நானும் செக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ரேட்டிங்ஸ், ரிவ்யூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி, டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ல நார்மலாக எல்லா ஃபோன்லையும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி கேமரால யூஸ் பண்ணிக்கலாம், DSLR எல்லாத்தையுமே யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் நல்லாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? ஒரு வழியாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருந்ததை நம்ம பிரிச்சிட்டோம். பிரித்தா DJIயோட ஒரிஜினல் பேக்கிங் நம்ம கையில் இருக்குது. இப்போது அதை நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஸோ நம்ம அந்த பேக்கிங் பிரிக்கும்போது அழகான ஒரு பவுச்சில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது DJIயோட மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அந்த கார்ட்ஸ் இருந்தது. அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் 1 by 1 DJIயோட ஸ்டிக்கர்ஸ் இருந்தது, அந்த மேனுவல் புக் இருந்தது. ஸோ அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு சம்மந்தமான வாரண்டி கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நீட்டாகவே பேக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோவுக்கும் இப்போ பேசுகிற அந்த வீடியோவுக்கும் உங்களுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்றது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த பவுச்சுக்குள்ளே இருக்கிற மைக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வீடியோவில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஃபஸ்ட் டைம். ஸோ DJI நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது அந்த பவுச். இதுதான் அந்த மைக். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அழகாக ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது கையில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஓப்பன் பண்ணல, இதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணிட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, ஸ்டார்டிங் ரெக்கார்ட் பண்ணது ஒரு நாள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்தது ஒரு நாள், இந்த வீடியோ இப்போ DJI மைக் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஒரு நாள். ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் டேட்டில் தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறேன். ஸோ DJI லவர்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். DJI என்ன சொல்கிறாங்கன்னா இது 400 மீட்டர் வரைக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரியல மொபைலில். அப்புறம் வந்து இப்போது கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ திரும்ப நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு, நான் அதையும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் மொபைல் பக்கத்தில் இருக்கேன். ஸோ ஒரு 50 மீட்டர் தள்ளி நின்று பார்ப்போம். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தூரமாக போய் நின்று பேசும்போது கனெக்ட் ஆகலை. இப்போ கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மீட்டர் தள்ளி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மீட்டர் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுக்கு வெளியிலே வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன். கட் பண்ணிக்கோங்க.